சாவித்ரி யோகா. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ரெஸ்ஸிங்னா அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இது நாட் ஒன்லி ஜுவல்ஸு எல்லாமே ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ எவ்வளோ வயசானாலும் அதை நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து நான் போட்டுன்னு போனது பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கு, காமிக்கணும், உங்களை பார்க்கணும்னு எல்லோரும் கேட்டாங்க. அதனால் எல்லோரும் நீங்கள் போட்டு காமிச்சிங்கன்னா நாங்கள்லாம் பார்ப்போம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எதை பார்த்தாலும் விடமாட்டேன். எதான ஒன்று இருந்தால் இது என்ன பண்ணலாம் அதை என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். நான் சின்ன 5th ஸ்டாண்டர்டில் வாங்கின தோடுலேருந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். அப்படி தான் ஷாப்பிங் நிறையா பண்ணுவேன். ஒரு தடவை ரீசெண்டாக இப்போது துபாய் போனேன். துபாய் போகும்போது அங்கே ஷாப்பிங்கில் பார்த்தா சோழி இருந்தது. சோழி பார்த்தோன்னா ரொம்ப ஆசை ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் இவ்வளோ சோழி வாழ்ந்தேன். சோழி வாழ்ந்துட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னு புரியல. அது ஹோல்ஸ் போடுறவங்க யாருன்னு தெரியல. லோன்னு அலைஞ்சாங்க. அங்கே கடைசியாக ஒரு தட்டு கொடுத்து அதை பண்ணினேன். நம்ம எப்படி வேணால் பண்ணலாம், காசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கோல்டும் பண்ணிக்கலாம், சில்வர்லேயும் போட்டுக்கலாம், ரெண்டும் இல்லையா இமிட்டேஷன்லேயும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணது தான் இந்த சோழி. இந்த மாதிரி தான் நான் இதை பண்ணினேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எந்த சைடு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியும் மாடல் மாற்றிக்கலாம், இப்படியும் மாடலை மாற்றிக்கலாம். உங்கள் இஷ்டம், உங்கள் சௌகரியம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதில் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது பார்த்தீங்களா, இது பெரிய சோழி. சோழியில் 2 டைப் இருக்குது. ஒயிட் இருக்குது, ப்ரௌன் இருக்குது. இப்போ நான் வாங்கினது ஒயிட்டு. இது வெயிட்டு தாங்காது சோழிக்கு. அதனால சுத்தீர ஃப்ரேம் கொடுக்கணும். நம்ம ஃப்ரேம் கொடுத்து இதை பண்ணியிருக்கேன் நான்.